கிட்ட வந்து இல்லை இதில் வந்து உட்காரு இங்கே வந்து உட்காரு கை காட்டு. நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் லீடர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். அன்னமட்டகை சகோதரருடைய பாதுகாவலர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். அன்னமட்டகை சகோதரருடைய கேர்டேக்கர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். என்னுடைய கட்சி லஞ்ச ஒழிப்பு செயலாளர் கட்சி தமிழில் வருகின்ற 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி களம் காண்கிறது, தேர்தல் களம் காண்கிறது. வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என் கட்சியோட நோக்கம் ஜாதி வரி ஒழிப்பது. எங்கள் கட்சியோட நோக்கம் லஞ்சத்தை ஒழிப்பது. எங்களுடைய கட்சியின் நோக்கம் நீதிபதிங்க பெண்களை கற்பழிச்சதை தடுத்து நிறுத்துவது. எங்களுடைய கட்சியின் நோக்கம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியிலிருந்தும் ஹைகோர்ட்டு நீதிபதியிலிருந்தும் 20 லட்சம் கோடி லஞ்ச பணத்தை கைப்பற்றி அரசு கடிதம் கொண்டு வருவது. அந்த 20 லட்சம் கோடி லஞ்ச பணம் 400 ரூபாயில் ஏற்றி கொண்டு கோட்டை நோக்கி வருவது. அந்த 400 ரூபாய் பணத்தை வந்து ஏழைகளுக்கு செலவிடுவோம், விவசாயிகளுக்கு செலவிடுவோம், மாணவர்களுக்கு செலவிடுவோம், அன்னமட்டகையினுடைய முன்னேற்றத்திற்கு செலவிடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. நான் எத்தனையோ ஆடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீதிபதிக்கு கற்பழிச்ச விஷயம் போன ஆடியோவில் கூட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஹைகோர்ட்டு நீதிபதி எஸ் மணிக்குமார் அவர்கிட்ட வேலை பார்த்த லா கிளார்க்கு துர்காவை கஸ்டோடியில் ட்ரீட் பண்ணிட்டார். Consequently, she gave birth a male child. இந்த கம்ப்ளைண்ட் நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பினேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பினேன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பினேன், யூனியன் லா மினிஸ்டருக்கு அனுப்பினேன், சீஃப் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பினேன். அவர் மேலே என்கொயரி ஆர்டர் ஆச்சு. என்ன என்கொயரி ஆர்டர் ஆச்சுன்னா, 3 நீதிபதிகளை நியமித்தாங்க. ஹைகோர்ட்டு நீதிபதி சுதந்திரம், ஹைகோர்ட்டு நீதிபதி KN பாஷா, ஹைகோர்ட்டு நீதிபதி பிரபா ஸ்ரீதேவ் நியமித்து இந்த கர்ணனுடைய கம்ப்ளைண்ட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி KN பாஷாவும் ஹைகோர்ட் ஜட்ஜி சுதந்திரமும் கர்ணன் சொல்கிறது போய் அது மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் துர்காவோட எந்த தொடர்பும் இல்லைன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி பிரபா ஸ்ரீதேவன் ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமாருக்கும் இப்போ லா கிளார்க்கு துர்காவும் தொடர்பு இருக்குது. இவர் அந்த அம்மாவோட வலுக்கட்டாயமாக உடல் இருக்குன்னு அந்த பொண்ணை ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தை வந்து திருச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது. அந்த குழந்தை பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் சரவணகுமார்னு போட்டாங்க. ஆனால் எஸ் மணிக்குமாருக்கு தான் பிறந்தது. அதில் இம்பர்சனேஷன் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு பொய் சர்டிஃபிகேட் போட்டாரு போச்சு. அதன் பிறகு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போன உடனே இவர் மணிக்குமார் ஜட்ஜி என்ன பண்ணார், அந்த இவர் எந்த பொண்ணை கற்பழித்து குழந்தை கொடுத்தாரோ அந்த பொண்ணை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி TS தாக்கூருக்கு கூட்டி கொடுத்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஜெகதீஷ் சிங் கேலாருக்கு கூட்டி கொடுத்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தீபக் மிஸ்ராவுக்கு கூட்டி கொடுத்தாரு. இவங்களாம் கலிஜன் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி செம்பியாசருக்கு கூட்டி கொடுத்தாரு அந்த பொண்ணை. இவர் கஸ்டடியில் ரேப்பில் அவங்க பண்ண சொல்லிட்டார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவன் ரஞ்சன் கோயலுக்கு அந்த பொண்ணை விட்டாங்க. இப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்களையும் அந்த பொண்ணை வந்து கற்பழிக்க வச்சான் கஸ்டடியில் ரேப்பு மணிக்குமார். ஏன்னா இவன் கற்பழிச்சதுக்கு இவனை இம்பீச்மெண்ட் பண்ணிடுவாங்க பார்லிமெண்ட்லங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் 75 ஜட்ஜஸ் கண்டிஷன் பெஞ்சு இவனை ரெஃபர் பண்ணிடுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு. அங்கே போனால் இம்பீச்மெண்ட்டுக்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறதுக்கு. அது இல்லாமல் கிரிமினல் கேஸ் வேறு இவங்க ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சுப்ரீம் கோர்ட்டு கழிஞ்சு 5 ஜட்ஜிகளுக்கு கூட்டி கொடுத்துட்டான் அந்த பொண்ணை கற்பழிக்க வச்சுட்டான். இப்போ இனிமேல் வந்து மணிக்குமார் இது பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனா நான் மட்டும் கற்பழிக்கல, இந்த 5 ஜட்ஜி தான் சேர்த்து கற்பழிச்சான்னு சொல்லி இவங்களை மாட்ட விட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டான். சரி, இதாங்க ஹைகோர்ட்டு, இதான் சுப்ரீம் கோர்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு, சரி மணிக்குமார் நீனும் கற்பழிச்சிங்க, நாங்களும் கற்பழிச்சிட்டோம், நாங்கள் இனிமேல் உனக்கு இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்ப மாட்டோம். அப்போ இம்பீச்மெண்ட் வந்து நீ கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன் கேட்காது. ஹைகோர்ட் ஜட்ஜி எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அவங்க ப்ரொமோஷன் எதுவும் கொடுக்கல. இது வந்து நடந்தது. நான் எத்தனை ஆடியோவில் போட்டுறேன், வீடியோவில் போட்டுறேன், ரெக்கார்டு வந்து ஹைகோர்ட்லேயே இருக்குது, சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது. மணிக்குமார் லா கிளார்க்கு துர்காவை கஸ்டோடியல் ரேப் பண்ணி ஒரு குழந்தை கொடுத்ததுக்கு ரெக்கார்டு ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது.
அந்த பையன் படிக்கிற பையனுடைய ரெக்கார்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு மதுரை மகாத்மா காந்தி மோண்டிச்சேரி மெடிக்கல் ஸ்கூலில் இருக்குது. அதை நானே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கூட டிரைவர் கூட வந்தார், செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட இருந்தார். மதுரை சிட்டிங்கில் இருக்கும்போது நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு அந்த பர்டிகுலர்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ரெக்கார்டு இருக்குது. அதனால் இது என்ன நான் என்ன இப்போ சிபிஐ என்கொயரி கொடுங்க, சிபிஐ என்கொயரி கொடுத்து இதெல்லாம் வந்து நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்கட்டா ஜெயிலில் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் நான் வெளியே சொல்லி கொண்டு வந்துடுவோம், மக்களுக்கு தெரியப்பட்டு வந்தால் பொருள் ஜெயிலில் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதாங்க இதுக்கு நீ என்ன பண்ணுற, கோர்ட்டுக்கு வர, நீதி கேட்குற, மயிலாடுங்கிற, 20 வருஷம் கோர்ட்டுக்கு வந்து அடையிற, வீட்டு அடமானம் போட்டு வர, நிலத்தை அடமானம் போட்டு வர, பணம் 10,000 பொண்டாட்டினாங்க அடமானம் போட்டு வர, மீசை முறுக்கிற, வேதாத்தை எழுதிட்டு போகிற, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டு பேசுறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். வாக்காளர் பெருமக்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களை வெற்றி பெற செய்யுங்க. நன்றி.